ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பேச்சுலர்ஸ் ரெசிபி லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை அட்டகாசமான சைட் டிஷ்ஷுங்க. இது பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோமோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். சாரி, எண்ணெய் சூடானதோ முதல்ல காஞ்ச மிளகாவை காம்பு அதில் இருக்கிற விதை எல்லாத்தையும் உதுத்துட்டு சேர்த்துக்கிறேங்க. இது லைட்டாக வறுபட்டதும் இதில் முதல்ல கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சு வெடித்து வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேருங்க. சேர்த்துட்டு இது கூட நீங்கள் முந்திரி இல்லை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். என்கிட்ட வேர்க்கடலை தான் இருந்துச்சு, அதனால் நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நான் முதலே சொல்லிட்டேன், பேச்சுலர்ஸ் ரெசிபி இருக்கிறத வச்சு இந்த லெமன் ரைஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஓரளவு ப்ரௌன் கலரில் வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் காஞ்ச கருவேப்பிலை தான் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதை சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உடனே புழிஞ்சு வச்சுருக்க 2 லெமன் சாறு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இது கூட வேணும்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சாதம் போட்டு கிளறுவோம் அப்படின்றதுனால உப்பு கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்தா சீக்கிரம் கரையாது, அதனால் கொஞ்சம் தூள் உப்பாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு ஆற வச்சிடலாம். இப்போ நான் சாதத்தை உதிரியாக வடித்து அதை ஆற வச்சுருக்கேன். இதுவும் ஆறட்டும். லெமன் சாறு செஞ்சோம் இல்லையா, அதுவும் ஆறட்டும். ரெண்டுமே ஆறுனதும் கொஞ்சம் போல் லெமன் சாறு எடுத்து வச்சிடலாம். சாதம் கம்மியாக இருந்ததுன்னா, லெமன் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் புளிப்பாயிடும். அதனால் லைட்டாக எடுத்து வச்சுட்டு சாதம் கொட்டி கலந்து விட்டுக்கோங்க. வேணும்னா அதுக்கப்புறம் லெமன் சாறு ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான். கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும்